வழி தருது வாத்துல வாத்துல பின்னி ஒன்று இருக்கு ஒரு பக்கம் சைடு ஒரு சைடே கொத்தி
மூழ்கி நின்றேன் ராமா தெருவில் விடலாமா தேவாரி தேவா என தெருவில் விடலாமா ஏழை பங்காளி என்று ஏற்று இந்த பூமி ஏழை பங்காளன் என்று ஏற்றும் இந்த பூமி ஐயா ஏற்று இந்த பூமி ஏற்றும் இந்த பூமி இறைவன் அருள் பெறவே துதி எழுது ராமசாமி நம் இறைவன் அருள் பெறவே துதி எழுது ராமசாமி இறைவன் அருள் பெறவே நீ எழுது ராமசாமி இறைவன் அருள் பெறவே நீ எழுது அடே அம்மா ஆமா அம்மா யாரு ஊரு பேரு விளக்கமா சொன்னாலும் தெரியும் வெள்ளத்தால் அழியாது எந்த நெல் வேகாது குறை வராது பயமில்லை மிக எளிது அப்பேற்பட்ட குடிகார கம்யூனிட்டியா சாராய போட்டலடா கல்வி பொருள்டா ஆமா அத்தகைய கல்வியை கற்றணும் ஆமா ஆமா அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா இதோ தெய்வம் ஆமா அன்னவர்களுக்கும் என் குருவாகிய வாய்ந்து வரக்கூடிய ஆமா நல்ல உள்ளங்களுக்கும் என் தாத்தாவாகிய நான்காம் பதவி அறிந்துவிட்டார் ஆமா ராஜி கவுண்டர் அவர்களுக்கும் ஆமா இன்னொரு தாத்தாவாகிய பூமிநாத கவுண்டர் அவர்களுக்கும் 1 கோடி வணக்கம் வணக்கம்மா அதன் தவிர மற்ற விஷயம் அப்படியே ஆகட்டும் திருபுர சுந்தரி முக்கன் படைத்த ஆமா
அன்னவருக்கு நான் தான் இடமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆ. தேவி பார்வதி. நன்றாக தெரிந்து கொண்டேன். இடபாக அமரக்கூடிய உமா பார்வதி. உமா பார்வதி. அவ்வளவுதான். அதன் தவிர நான் வந்து வெகு நேரம் வந்திருக்கேன். ஆமா பதியான மன்னர் அழைத்தார். ஆமா சென்று காண இங்க இருப்ப சொல்லி வர. உன் மனைவாகக்கூடிய உமா பார்வதி வந்துட்டுங்க. உள்ள வரந்தா ஏங்க உன் மனைவி எங்க வீட்டுக்காரர் வரும்படி உத்தரவு. அப்படியா? வேற எடப்பாடி வர சொல்கிறாரு. ஏய், இடபாகடா. இடபாகம் சொல்லியிருப்பார். நல்லா வாய் கவர்ந்து. ஏய், சொல்றா, வர, வர, ஓ பரமேசா பார்வதா என்னாண்டவா மங்களம் உண்டாக்குது. பாராவதா அடுப்படியா பார்வதா சுவாமி பாதம் பாதம் தான் பாடினார் பார்வதியே என்றான் தான் பாடியே. சொல்லுங்க சுவாமி. என் பாதத்தை பணிந்த ஆதாரமே பணிந்தபடியால் ஆ. என்றென்றைக்கும் சுகமாய் வாயக்கடவுள் ஏந்திரே வாயக்கடவுள். ஓ சுவாமி கேட்ட வருத்தம் இல்லையா? என்ன சொன்னா இந்தியாவுல கூட வருத்தம் இல்லையா? நீ கேக்குற வார்த்தையை பொறுத்து இருக்குது. நீ எப்படி கேக்குற அதுக்கு வார்த்தை நான் சொல்றேன். ஏறி இருக்கு தரமா. என்னை பார்க்கவே வரமளித்த எதன் மன்னவா என்னை பார்க்கவே வரமளித்த எதன் மன்னவா பணம் தாரும் பரமேசா என்னை பாரதா என்னை என்னை வரவழைத்த காரணம் என்ன பரமேசா? பார்வதி மீனாட்சிய என்னை பாரதா மாதே அண்ணா பூரணியாலே உன்னுடைய தந்தையா விளங்கக்கூடிய தச்சகம். என்னை அழைப்பதற்காகவே ஆ. சந்தேகப்பட்டவர் ஆ இன்றைய தினத்திலே ஒரு பெருத்த யாகம் ஒன்று செய்கிறார் பார்வதா. பெருத்த என்னோட தந்தை பெருத்த யாகம் செய்கிறார். அதை சொல்லதான் அழைத்தேன். சொல்லதான் அழைத்தேன். என்னோட தந்தை பெருத்த யாகம் செய்கிறார். ஆமா தந்தை. பரமேசா தந்தை யாதனால் இந்த யாகம் சுவாமி யாகம் பரமேசா தந்தை யாதனால் இந்த யாகம் சுவாமி யாகம் தாரணி யாரும் செய்வாய்
ஆனால் நாதா என்ன பாருடா தந்தை எதனால் ஏகம் செய்கின்றாரா விவரமாக சொல்ல வேண்டும். என்ன பாருடா யாரு உங்ககிட்ட சொன்னாரு கேட்கலா? யார் உனக்கு சொன்னானாதா சொல்லுங்கள். என்ன பாருடா சொல்லுங்கள் நாதா. உங்க நாரதன் பொன்னானடி மாதே சொல்லுங்கள் சுவாமி. எனக்கு ஒன்றும் தெரியாது நாரதான் இதை தெரிவித்தான் நானது சொன்னேனா? நாரதர் சொன்னான். அவன் குடும்பத்தை கெடுத்த பையன். குடும்பத்தை கெட்ட அவன் பையன். பேச்ச நீ கேட்டுக்கிறியா? அவன் பேச்சு கேட்கிறேன். ஓஹோ பரமேசா பாருடா அந்த கலக நாரதனிடா பேச்சே சுவாமி பேச்சே அந்த கலக நாரதனிடா பேச்சே சுவாமி பேச்சே சுவாமி கனவிலே ஒளி ஒளியும் ஆனால் சுவாமி என்ன பாருடா கலகநாதர் பேச்சை கேட்டு நீங்க சொன்னீங்க சுவாமி. அவன் ஆனா நமக்கு பேரன். நம்பாதீங்க சுவாமி. அவன் நமக்கு பேரன். அவன் நமக்கு பேரன். நம்மகிட்ட தமாஷா எதுனா சொல்லியிருப்பான். தவறா சொல்லியிருப்பான் சுவாமி. இந்த பேச்சை கேட்டு நீங்க எங்க சொல்றீங்க எந்த லோகம்? என்ன பாருடா சுவாமி? என்ன லோகமும் சுத்தி வாங்க ஆனால் கேளும் பெண்ணை பாராதா சொல்லுங்கள் சுவாமி. அவன் எந்த காலம் சுத்துவான்? அவன் எந்த லோகமும் சுத்து வருவான் அப்படி இருக்க அவன் சொல்வது எல்லாம் உண்மைதான் உனக்கு சந்தேகம் என்றால் சந்தேகம் என்றால் அவனை அவனை நேரே சென்று விசாரிப்பாய் அப்படியே அதை நானே நேரே செஞ்சு விசாரிக்கிறேன். அது பண்ணிடுறாரா? ஓ பாட்டி பேரா, பாட்டியே சாருணம் ஓ மதுபானம் பாட்டியே சாருணம் பேரா, மங்களமண்டபம் வேணும். ஓஹோ பேரா, வந்தடி பணிந்து நின்ற எந்த பேரா என்ன சொந்த பேரா ஐயா, வந்தடி பணிந்து நின்ற எந்த பேரா என்ன சொந்த பேரா நீ வாய்ந்திருப்பாய் வல்லமையா அதுவும் பேரா பாட்டி இந்த பாதத்தை படிந்தபடியா ஆமா என்றென்றைக்கும் சுகமாக வந்திருப்பார்
ஆனால் பேரா குண்டூதி நாரதனே வாடா சுவாமி பேரா அடே நாரதா, என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை தெரியுமா? இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போறது, அந்த வீட்டு சொல்றது, இங்க சொல்றது, அண்டை அயலா இருக்கு, ஆயலா இருக்கு. சண்டை மூட்டி வர்றதான் உன் வேலை. அதான் உங்க வேலையா? நீ யார் குடும்பம் கிடைக்கல, என் குடும்பம் கிடைச்சிச்சா? ஓ பாட்டி பேரா இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அதுதான் தெரிவிப்படும் தவிர இல்லாத உண்மைதான் சொல்லுவேன். இல்லாத பாட்டி தந்தையாதான் அந்த சஞ்சாரம் வந்து சஞ்சாதி சொன்னாங்க. அந்த சஞ்சாரம் சஞ்சாதி அந்த யாகம் எதற்கு ஐயா செய்கிறார் என்றால் தந்தை எதனால் ஏகம் செய்கின்றார் விவரமாக சொல்லுங்கள். ஓ பாட்டி சிவனை ஒழித்தேன் என்று யாரோ உன்னுடைய தந்தையாகப்பட்டவர் யாக செய்வதை சொல்வதற்கு தான் வந்தேன். கலகம் பண்ண வரவில்லை. அப்படி உனக்கு கலகம் பண்றதா தெரிந்தால் நான் சென்று வருகிறேன் பாட்டி. என்னோட தந்தை யாரை கோரி யாகம் செய்கின்றார்? சிவனை கோரி. சிவன் யாருக்கு? சிவன் யாருக்கு? சிவன் அந்த மருகம் மீதிலே என்ன மாற்றம் சுவாமி மருகன் மீது கோபம் ஒரு யாகத்தை செய்கின்றார் சொல்லி
என்ன நடந்தது? அவர் மறுபடியும் மீது அப்பேற்பட்ட கோபம் அப்பேற்பட்ட என்ன? கோபம் என்ன? எதற்கு யாக செய்யறாங்க? எதனால யாக ஓ செய்யறாங்க? பாட்டி ஒரு நாள் உண்டான பக்கத்துல வந்தாரா அப்போ வந்தாரு காலையிலையாக பாட்டி நீலா. ஒரு நாள் உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய தந்தாகப்பட்டவர் கைலாய வந்தாராம். அப்படி வந்தபோது நீங்கள் வரக்கூடிய தேவர்களுக்கு வரவழைத்து இருக்கும் தினத்தில் அவர் என்ன செய்தார்? வரக்கூடிய தேவர்களோடு தேவராய் ஒன்றாய் கலந்து உங்களை பார்த்து வரும்போது என்ன பாட்டு வந்தாரா? ஆமா ஓஹோ நாரதா உண்மையா பேசவில்லை என்று கைலாயத்தை விட்டு போய்விட்டார். கையில விட்டு போயிட்டாரா? ஓஹோ நாரதா பாவி அறிய வந்தாய் செவி அப்பா கைலாயம் தேடி வந்தார் என்று சொல்றேன். கைலாயம் தேடி வந்தாருன்னு சொல்றேன். ஆமா, என் மீது கோபமா? என் மீது கோவமா? அருவன் மீது கோவமா? எதுக்கு போனாரு? எதுக்கு போனாரு? செய்தியில இருக்கு. தெரியல. நாரதா ஆமா. அதுவும் பாட்டி சபா. ஓ பாட்டி சொல்லி நான் குடிப்பதற்கு குடிக்கிறாய் தயக்கேனோ ஐயா வல்லவன் தந்தை வந்தவர் கொடுத்தே. செய்திலே நதியிலே குடிக்கிறார் என்று எண்ணியே. தேவரோடு அவர் எட்டி எட்டி பாட்டி உன்னுடைய தந்தையாகப்பட்டவர் உன்னை பார்த்து வரும்போது தேவரோடு தேவராய் உன்னை எட்டி பார்த்தாராம். அப்படி பார்த்து வரும் தினத்தில் இந்த நந்தி தேவனாகப்பட்டவர் உன் தந்தை என்று தெரியாமல் திறம்பால தட்டி விட்டாராம். அதே பெருத்த கோபத்தோடு உன் தந்தை சென்று விட்டார் பாட்டி. ஓ பேரா அந்த தந்தையில் அந்த வித்தையால் அவரை தேடி வெக்கத்துடன் ஏறினாரோ. அந்ததோ செய்தியல்ல எனக்கு முன் தெரியுமானா அந்த ஆனந்தத்தில் சும்மா ஆட்சி படைக்க மாட்டேனா விட்டு விடுவேனா? அந்த மாட்டுக்கு என்ன தெரியும் மானிடரத்தில் அந்த மாட்டுக்கு என்ன தெரியும் மானிடரத்தில் அந்த மகாதேவன் சொன்ன சத்தியமா அவன் எதுக்கு அவன் எங்க அப்பா எப்பேற்பட்டாலு எங்க அப்பா எப்பேற்பட்டாலு அந்த மாட்டுக்கு என்ன தெரியும் நஞ்சு பையன் திறமல் அடிச்சு விட்டான். எங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் சொல்றேன், இப்பயே சொல்றேன். சுத்த
சுத்தமா தெரியுது சொல்வது நயந்தானா அந்த மைந்தனும் மாமானார் எனது தந்தை பக்திதே வயிறு எனக்கு பட்டப்பகலும் மத்திதே புகழமும் நாங்கள் செய்யக்கூடிய கட்டளையின்படி செய்யக்கூடிய கட்டளைப்படி ஆமா அவன் வேலை செய்யவன் அவன் வேலை செய்வான். அப்பேற்பட்டால் அப்பேற்பட்டால் என் தந்தையை அடித்து விட்டான் தந்தையை அடித்து விட்டான். இப்ப என் நாதனை சொல்லிட்டு நாதனை சொல்லி அவனுக்கு தக்க சாபம் கொடுக்கு. ஆமா பார்வதியாலே பொறுப்பு அவன் ஏதோ தெரியாம அடித்து விட்டான். ஆகையால் அவனை மன்னித்து விடு. ஆனால் சுவாமி ஆமா நாதானி விடை தருவாய் பெண்ணை பாரதா வேண்டும். அப்பாவுக்கு புத்திமதி சொல்லி யாகத்தை நிறுத்தி வருகிறேன். நாதா பெண்ணை பாரதா அங்கே நீ செல்ல வேண்டாம். அப்படி சென்றால் இன்னும் கோபம் அதிகமாகும். உன்னை கண்டால் அவருக்கு வேதனையாகும். அங்கமெல்லாம் வேகம். ஆகையால் உனக்கு மரியாதை கூட கிடைக்காது. அப்படி மீறி சென்றால் நீ இடபாகத்தில் உனக்கு இடம் கிடையாது. சொல்றேன் இருங்க. சுவாமி யாகத்திலே நிறுத்தி வந்தா கைலாயத்தில் இடபாகம் உண்டு. அப்படி வரவில்லை என்றால் இடபாகத்தில் அப்படியே போ. சாமி போய் போன்று தெரிவிக்க போய் வாருங்கள் என்று தெரியும். சுவாமி அதெல்லாம் இல்லை, போ மட்டும் தான் சொல்லுவாரு. ஆனால் முத்து நாதரிடம் விடை தமிழ் நாதரிடம் விடை பெற்றுவிட்டோம். கைலாயம் செல்ல வேண்டும். தட்சணாபுரி செல்ல வேண்டும். தட்சணாபுரி செல்ல வேண்டும். போ போ. அந்த தட்சணாபுரி தந்தை அதை யாகம் செய்கிறார். பின்னாடி பார்த்தா ரிஷிகள் எல்லாம் படுத்து தூங்குறாங்க. பின்னாடி படுத்துக்கிறாங்க.
33 தேவர்களா இருக்கிறாங்க. ஆமா, தந்தை யாரு? ஓ தந்தையே, தந்தையே, உன் மகளாகிய உமா பார்வதி வந்து தந்தையே. என்ன தந்தையே கையை காட்டிக்கிட்டு இருக்கீங்களே? இதுதான் சிவனை கூடிய ஏகமா? சொல்லுங்கள் தந்தையே. உமை மகள் தாட்சாயினி வந்திருக்கிறேன் தந்தையே. உமையமகள் தாட்சாயினி செல்ல பிள்ளை வந்திருக்கிறேன் தந்தையே. சொல்லுங்க தந்தையே. அப்பா என்னமா மௌனமா இருக்கிறீங்க? பாட்டு அடி சரிகார ஆமா, ஆனால் அப்பா நன் மகள் என்று உறவாட மகளென்று உறவாடவில்லை தந்தையே. மன்னித்து விடுங்க தந்தையே. ஜகத்தை நிறுத்தி விடுங்க தந்தையே. உங்களை யாகத்தை நிறுத்த மட்டும் அழிக்காமல் அடக்காத எல்லாருக்கும் ஜகத்தை நிறுத்திவிடுங்க தந்தையே. வேண்டாம் தந்தையே. அடி வைதான வைஜந்த நைஜ உறவாடி அல்லவா அல்லவா வைதான வைஜந்த நைஜ உறவாடி வைதான வைஜந்த நைஜ உறவாடி வைகாரி நீங்க வரலாமா அழிக்காமல் விட்டு வைகாரி நீங்க வரலாமா அழிக்காமல்
அடியே கடைக்கோட்டி கைசி. ஓ தந்தையே, நான் எல்லாதை என்று சொல்லி உட்காரவே மாட்டாரா? தந்தையே, வேண்டாம் தந்தையே, பொறுத்து வைங்க தந்தையே. யாரும் செய்ய வேண்டாம் தந்தையே. தவம் தெரிந்து பெற்றோம் தந்தையே. கடைக்கோட்டி கருமூஞ்சி கைசிட பண்ணு. அது போனாத போகட்ட நான் கேட்கட்டும். போனாலும் சரிதான். இந்த பூசிக்கெல்லாம் ஓஹோ தந்தையே, அடிக்கடி முந்தனுக்கு வரைக்கும் சொன்னேன் செல்வி போக வேண்டாம். தந்தையே, தெரிந்த வரைக்கும் சொன்னேன் செல்வி போக வேண்டாம். நீங்களே யோசித்தால் ஆனால் தந்தையே, உங்களுக்கு ஏதோ விடுவி காலம் பொறுக்கவில்லை. காலம் வந்து விட்டது. எல்லாத காலம் வந்து விட்டது. தெரிந்த வரைக்கும் சொல்லு தந்தையே, மீது கோப வேண்டாம், கோவ வேண்டாம். யாகத்தை நிறுத்தி விடுங்க தந்தையே. அடி உங்களை சாகுங்கால பிடி சாம்பலாய் அழிக்காமல் அதே சண்டாலா அடி ஆண்டி 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 முடிவில் ஆவதில்லை ஒன்றுமில்லை என்றோ ஆண்டி வாங்கி வரைக்கும்
சொல்லி வீணாக எண்ணி விட்டார் மூடிய சொல்லியாவது குடையிலே விண்ணி கடவது கொட்டை பிடிச்சுங்க ஆண்டி ஆண்டி என் மன ஆவல் என்று ஆண்டி ஆண்டி என் மன ஆண்டி மனைவின்னு சொல்லிவிட்டாயே உன்னோட தலை துள்ளிவிட கடவுள் இந்த ஆண்டியின் மனைவியாலே இந்த ஆண்டின் மனைவியாலே ஒன்று நடக்காது என்று ஆண்டவம் ஆடுகின்றாய். எவ்வளவு வேண்டியதெல்லாம் சொன்னேன், வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன். சித்தத்தில் ஏறவில்லை, தந்தையில் பார்த்தேன், உன் சித்தத்தில் ஏறவில்லை. ஆகையால செய்கின்ற யாகத்திலே அந்த வீரபத்திரனாலே உன் தலையாகப்பட்டது சொல்லிவிட கடவுள் பெரிய ரசம். அவ்வளவுதான். ஆனால் தோழி அப்பா கிட்ட என்னன்னு சொல்லி பார்த்தோம், அப்பா கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தோம். அவன் சிறந்து பெற்றாங்க, அப்பயும் சொல்லி பார்த்து கேட்கல. அப்பா ரொம்ப கோவக்காரமா, என்னை போல ஒரு பெண்ணு தானே. ஆமா, அம்மா கிட்டயும் சொல்லி பார்க்கலாம். ஆமா, கொஞ்சம் மனைவினா அப்பா ஏன்னா அம்மா கிட்ட சொன்னா அம்மா போய் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா சொன்ன யாக நிறுத்திடுவாங்க. அம்மா தாயே உன் பாதம் போற்றி உமார் பார்வதி வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்லி அம்மா சொல்லு எங்கடி அம்மான்னு சொல்ற, அம்மான்னு சொன்ன அம்மா தாயே ஒரு விண்ணப்பம் தாயே ஒரு விண்ணப்பம்
நானும் நானும் ஏதோ எத்தனை வேணா சொன்னேன். எத்தனோடி சொன்ன தம்பி ஆனால் என்னை என்னை நாய் போல துரத்துகிறாய். நாய் போல துரத்துகிறாய். ஆமா, இது நியாயமா உனக்கு அம்மா? நீ எனக்கு பிறந்த கொல்லிடி. என் குடும்பத்தையே வைக்க வச்ச அந்த கொல்லிதான். கொல்லியா? ஆமா. அம்மா இந்த கொல்லியா நானும் பெற்றா. வேண்டாம் அம்மா, எனக்கு நிறுத்த சொல்லுங்கள் அம்மா. ஓ அம்மா, என்னமோ உங்கள் இஷ்டம். இனி என்ன நான் செய்ய போறேன்? அன்னையோ தந்தை நீரோ உங்கள் பிரியத்துக்கு என்ன செய்வேன்? பிள்ளையும் தடுப்பாருண்டோ? கேட்க வேண்டாம். சொல்லி காலில் விழுக சொல்லட்டா? உங்க பக்கமே நாங்க வர மாட்டோம். தலை வச்சு படுக்க மாட்டோம் அம்மா. ஆமா, நான் உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருப்போம் அம்மா. சொல்லுங்கள் அம்மா. ஒரு பயிரை வேலி பயிரை ஒரு பயிரை வேலியை மேய்வது போல் நீங்கள் வேலியை மேய்வது போல் என்னை நீங்க அழிக்கின்றீர்கள். நியாயமா? உங்கள் உறவு முறையில்லை என்றாலும் உங்கள் பிள்ளை என்றாலும் கேளும், பத்தாவும் அறியர் என்றாலும் கேளும். ஆலம் உண்டு ஆண்டி நீயும் சென்ற
அந்த ஆணை கொடுத்த தலைவாரி அன்னைவாரி அடித்துக் கொண்ட மனிதனை போல அந்த ஏனங்கட்ட கழிவுண்ட பிள்ளை நீயும் திருவிழா பேசுகின்ற கர்வம் அது தானி கட்டி போகும் சதுரங்க படையில் வெட்டி தரன் வீதிலே குறிப்பை நான் கட்டேன் சண்டாளி ஆணையாகப்பட்டது ஆணையாகப்பட்டது அன்னைவாறு தானே போட்டுக் கொள்ளுமா தானே போட்டுக்கொள்ளும் போல அதன் போல அன்னைவாறு தானே போட்டுக் கொள்ளும் ஐயோ சொல்லி பார்த்தோம் கேட்கவில்லை தாயும் கேட்கவில்லை பரமக்கடலாகப்பட்டவர் யாகத்தை நிறுத்திவார் இடபாகம் உண்டு சொன்னார் இல்லை என்றால் போ என்று தெரிவித்தார் வர என்று தெரிவித்தார் ஆகையால் இதற்கு அப்புறம் வேறு ஒளியில்லை அப்புறம் வேறு வழியில்லை செய்கின்ற யாகத்திலே விழுந்து தந்தை யாகத்தை செய்கின்ற யாகத்திலே விழுந்து வாழ்வதே சரி ஆமா அது கொடுத்துருங்க அந்த பாவி இந்த வாய்மூட்டி சொம்மா பத்தாவின் சொல்ல பத்தாவின் சொல்லை பத்தனிக காலம் என்ன செய்தே அந்த மாது பார்வதியும் அந்த மாது பார்வதானியும் போக வேண்டாம் என்று சொல்லி ஓடி வந்து வழி மறுத்திட்ட பாபாபா அந்த மக்களோ என் பின்னரும் நான் பெற்ற மக்களா அந்த மக்களோ என் பின்னே வருவோம் என்று ஓடி வந்து வழி மறுத்திட்ட பாபாபா அந்த சூது செய்த தச்சகனிடா சண்டலா அந்த சூது செய்த தச்சகனிடா மகளாக விதி வேலை பாவமோ மகளாக தோன்றி வேலை பாவமோ அந்த சுடுகாடு இடுமந்த தயாரி சோகை போல
இப்படியாகிய ரட்சகன் செய்யக்கூடிய யாகத்திலே ஈஸ்வரியாகப்பட்டவர் விழுந்து மாண்டு விட்டார். இதை அறிந்த சிவபெருமானப்பட்டவர் ஏதென்று சொல்லுவதற்காக பார்வதா பாரினில் அலைய வேண்டாம்.